விட்டு கொடுப்போம் தானே வெற்றி பெறவன். உறவு என்று சொன்னால் யார் கூடுதலாக மன்னிக்கிறானோ, யார் கூடுதலாக விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் உலகத்திலே வெற்றி பெறுவான். அல்லாட்ட என்ன செய்வான்? வெற்றி பெறுவான். உலகத்திலையும் வெற்றி பெறுவோம் யாரு? அவனா தான் இருப்பான். மறுமையிலே வெற்றி பெறுவோம் யாரு? அவனா தான் இருப்பான். உலகத்திலையும் உறவுல நீங்க உறவோடு எப்படி வாழ்வது? நிறைய பேருடைய கேள்வி என்ன, ஒரே சண்டை நடக்குது, ஒரே பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, இதுல எப்படி நிர்வாகம் செய்வது? இதுல எல்லாம் தனிப்பட்ட ரீதியா தலையிட்டு நீங்க நிர்வாகத்துல எல்லாம் ஒண்ணும் முடிக்கலாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம். அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு உங்களே வச்சதெல்லாம் நீங்க நல்ல மனுஷன்றதுனாலதான். அவன் கேட்காமே இருக்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்க போய் அவனை கேட்காம எல்லாம் வச்சுக்கிறான். சோ உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க என்ன செய்ய? யூஸ் பண்ணுங்க. நல்ல குணத்தை யூஸ் பண்ற என்ன? அல்லாஹ் எனக்கு ஒரு அறிவை தந்திக்கிறான், ஒரு பண்பை தந்திக்கிறான். அவனுக்கு அறிவை கொடுக்கல, பண்பை கொடுக்கல. நான் அவனை போல ஆகணும் என்றதை விட ஒரு அவ நியாயம் இருக்குதா? நான் விட்டு கொடுக்கிறேன். என் அறிவு அதை சொல்லுது, என் பண்பு அதை சொல்லுது.